السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மா முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட புனித ரமலானை முழுமை செய்து இன்றைக்கு ஷவ்வாலிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த மாதம் அதன் ஏன் அந்த மாதத்திற்கான சிறப்பு எதனால் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலக மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காக இறக்கப்பட்ட குர்ஆன் அந்த மாதத்தில் அருளப்பட்டதால் மனிதர்களை நாகரிகத்தின் உச்சத்தில் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வேதம் அந்த மாதத்தில் இறக்கி அருளப்பட்டதால் எல்லா காலத்திற்கும் மனிதன் ஏற்று நடக்கத்தக்க வாழ்வியல் நெறிமுறைகளையும் சட்டங்களையும் உள்ளடக்கிய வேதமாக அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதால் என்று இப்படி அந்த குர்ஆனுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த காலத்தில் அந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்கிற அந்த புறச்சூழலை நாம் சற்று அசை போட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏக இறை கோட்பாட்டிற்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டிருந்த காட்டு மிராண்டி சமூகம் வாழ்ந்த அரபு மக்களிடத்தில் இருக்கிற போதுதான் அந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. 13 ஆண்டுகால இறை தூதருடைய பயணத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 10 ஆண்டுகள் மதீனாவில் இருக்கிறார்கள். மதீனாவுடைய புறச்சூழல், அங்கு வேதம் வழங்கப்பட்டவர்கள் ஒருவாரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். யூத கிறித்தவர்கள் மதீனாவை சுற்றிலும் அவர்கள்தான் கோலோச்சி கொண்டிருந்தார்கள். இங்கு முழுக்க முழுக்க இணை வைப்பாளர்கள் மக்காவில். மதீனாவை பொறுத்தளவில் மக்காவில் இருந்தவர்களுக்கு வேதம் என்பது தெரியாது. அவர்களுக்கு வேதம் வழங்கப்படவில்லை. அந்த மக்கள் வேதத்தை அறிந்திருக்கவும் இல்லை. அதனுடைய அரிச்சுவடும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் மதீனாவை சுற்றி வாழ்ந்த யூத கிறித்தவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டிருந்தது.
தௌராத்தும் இஞ்சிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதனுடைய அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் என்ன என்பதும் அவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த மக்கள் இறை தூதருடைய வருகையை அவர்கள் முழு பலத்தோடு எதிர்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு மல்லுக்கு நின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் மதத்தின் பெயரால், அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்த அந்த வேதத்தின் பெயரால் எது அவர்களுக்கு சாத்தியமோ, எது அவர்களுக்கு மனதிற்கு ஒப்பாக இருக்கிறதோ அதுதான் மதம், அதுதான் வேதம் என்கிற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை வேதத்தின் பெயரால் மக்களிடத்தில் அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அது எந்த அளவுக்கு தவறு, பொய் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக, திருக்குர்ஆனின் வழியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்தான், காட்டிக் கொடுத்தான். நிறைய சான்றுகளை நாம் அது குர்ஆனிலே பார்க்கலாம். அவர்களுடைய பாதிரிகளும் சந்நியாசிகளும் சொல்வதுதான் அவர்களுக்கு மார்க்கமாக இருந்தது. இத்தகது அஹ்பாரஹும் வ ரூபானஹும் அர்பாபம் மின் தூனில்லா. அவர்கள் தங்களுடைய பாதிரிகளை, ருபான் சந்நியாசிகளை, பாதிரிகள் என்று சொன்னால் கிறிஸ்தவ பாதிரிகள், சந்நியாசிகள் என்று சொன்னால் யூத சந்நியாசிகள், இவர்தான் மதத்தினுடைய தலைவர்களாக, மத பீடங்களாக பார்க்கப்பட்டார்கள். அவர்கள் எதை மார்க்கம், எதை கலாச்சாரம், எதை ஆச்சாரம், எது நடைமுறை என்று சொல்கிறார்களோ அதுதான் ஆச்சாரம், அதுதான் நடைமுறை, அதுதான் சட்டம் என்கிற அடிப்படையில் தான் அன்றைக்கு அவர்களை அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நடைமுறையிலே புரிந்து வைத்திருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இவர்கள் சந்நியாசிகளையும் பாதிரிகளையும் அர்பாபம் மின் தூனில்லா, அல்லாஹ்வை கடவுளாக விட்டுவிட்டு, அல்லாஹ்வை கடவுளாக ஏற்பதை விட்டுவிட்டு, அல்லாஹ்வே ரப்புல் ஆலமீன் என்று சொல்வதை விட்டுவிட்டு இவர்களை தான் அர்பாபுகள் என்று சொன்னார்கள். அர்பாபுக்கு பொருள் பலவாறாக பல வகைகளில் நாம் அதை கேட்டிருக்கிறோம். அரபு நாடுகளில் தொடர்புள்ளவர்களுக்கு அர்பாப் என்றால் என்னவென்று தெரியும். முதலாளிகள் என்று பொருள். ரப்பினுடைய பன்மைதான் அர்பாப். ஆக யூத சந்நியாசிகளையும் கிறிஸ்தவ பாதிரிகளையும் அர்பாபுகளாக, ரப்புகளாக, கடவுள்களாக அந்த மக்கள் போற்றி பாதுகாத்து வந்தார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அல்லாஹ்வுடைய தூதரின் 10 ஆண்டு கால வாழ்க்கை மதீனாவில் பயணித்தது. மக்காவில் 13 ஆண்டு கால வாழ்க்கை பயணித்தது. இறை தூதர் முற்றிலும் இவர்களுடைய கோட்பாட்டுக்கு எதிராக, இவர்களுடைய சித்தாந்தத்துக்கு, சிந்தனைக்கு எதிராக, நடைமுறைக்கு எதிராக அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டங்களை, வழிகாட்டுதல்களை சொல்ல முற்படுகிற போது அவர்களால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இப்போதும் இப்படித்தான் இருக்கிறது. உலகத்தில் முஸ்லிம்கள் ஏன் தீவிரவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள்? முஸ்லிம்கள் ஏன் கலகக்காரர்களாக பார்க்கப்படுகிறார்கள்? அவர்கள்தான் மற்ற இனத்தோடு, சகோதர சமுதாயத்தோடு நடைமுறை ரீதியாக, ஆச்சார ரீதியாக, கலாச்சார ரீதியாக இன்னவரவற்றில் தனித்து நிற்கக்கூடியவர்கள். காரணம், அவர்களை வழிநடத்தக்கூடியது மனிதன் உருவாக்கிய சட்டங்கள் அல்ல, தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து ஏகோபித்து போட்ட தீர்மானங்கள் அல்ல. அவர்களை வழிநடத்தக்கூடியது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதத்தின் விளக்க உரையாக வாழ்ந்து காட்டிய இறை தூதருடைய நடைமுறைகள். ஆதலால் தான் இது அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஏன் அவர்கள் மட்டும் இப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் ஏன் நம்மை போன்று இருக்க மறுக்கிறார்கள்? அவர்களையும் இந்த தேசிய நீரோட்டத்தோடு நம்மை போன்று அனாச்சாரமான, அட்டூழியமான, அயோக்கியத்தனமான ஒரு வாழ்க்கைக்கு ஏன் அவர்களையும் உட்படுத்தக்கூடாது என்பதுதான் உலகளாவிய இலுமினாட்டுகளுடைய சிந்தனையாக இருக்கிறது. யூத கிறிஸ்தவருடைய சிந்தனையாக இருக்கிறது. இந்துத்துவவாதிகளுடைய சிந்தனையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதையெல்லாம் எதிர்த்துத்தான் இந்த சமூகத்திற்கு எது சரி,
எது உங்களை நேரான வழிக்கு கொண்டு செல்லும், இந்த உலகிலும் சரி இறப்புக்கு பிறகும் சரி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக தெளிவாக அவர்கள் உறுதியோடு தடுமாற்றமின்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன் 2ஆம் அத்தியாயம் 120ஆம் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வலன் தருதா அன்கல் யஹூத் வலன் நசாரா. நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். எப்போது உங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், அவங்களுடைய மதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அப்போ முகமது சரியானவர் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அவங்க சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவங்க வழிக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா முகமது கரெக்ட் சரியான ஆள் என்று என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தான் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி இருந்த முஸ்லிம்களை சுற்றி இருந்த பிற சித்தாந்தவாதிகளிடத்தில் இருந்தது. அது இணை வைப்பாளராக இருந்தாலும் சரி அல்லது வேதக்காரர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவா, இந்த பாசிஸ்டுகளுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? ஏன் இவர்கள் மட்டும் தனித்திருக்க வேண்டும்? இவர்களையும் குட்டையை குழப்ப வேண்டும். இவர்கள் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? இவர்கள் ஏன் இப்படி ஆடை அணிய வேண்டும்? இவர்கள் ஏன் இதை உண்ண வேண்டும்? இவர்கள் ஏன் இப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? இவர்கள் ஏன் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும்? அதை குட்டையை குழப்ப வேண்டும் என்று எப்படி இந்தியாவில் பாசிஸ்டுகள் அவர்கள் கண்கொத்தி பாம்பாக இந்த கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் என்று காலம் காலமாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதுபோன்றுதான் உலகளாவிய அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவில் மோடிஸ்ட் என்று சொன்னால் உலக அளவில் எடுத்துக்கொண்டால் அது ட்ரம்பிஸ்டாகவும் பெஞ்சமின் நேதனிஸ்டாகவும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆக இது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலிருந்து அப்படி அது தொடர்கிறது. நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்மை சரியாக இருக்க விடுவதில்லை. நான் நேராக போக வேண்டும் என்று நினைத்தால் நேராக போகக்கூடாது என்பதுதான் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுடைய எண்ணம், அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், வலன் தருலா அன்கல் யஹூத் வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்களுடைய மில்லத்தை அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றாத வரை அவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து, நபியை சொல்லுங்கள், அவங்க இந்த கோரிக்கையை வைத்தால் அல்லது தங்களுடைய நடவடிக்கை மூலம் இந்த எதிர்பார்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், இன்ன ஹுதல்லா ஹுவல் ஹுதா. என்ன சொல்ல வேண்டும்? இன்ன ஹுதல்லா, அல்லாஹ்வுடைய வழி அதான் நேரான வழி என்று சொல்லிவிட வேண்டும். அல்லாஹ் எனக்கு காட்டியிருக்கிற வழி உங்களுடைய மனமாச்சரியங்களுக்கு உட்பட்டதல்ல, உங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டதல்ல, நீங்களாக பிரமுகர்களாக கூடி அமர்ந்து ஏகோபித்து போட்ட தீர்மானங்கள் அல்ல, வழிகாட்டு நெறிமுறைகள் அல்ல. இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். இன்ன ஹுதல்லா, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், ஹுவல் ஹுதா, அதான் நேரான வழிகாட்டுதல், அதான் நேரான நடைமுறை, அதான் சரியான சட்டத்திட்டம், அதான் சரியான வழிமுறை என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். இப்படி சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது, சொல்லிவிட்டு கடந்து போகக்கூடாது. வலையினி தபஅத அஹ்வாஹும் பஅதல்லி ஜாஅக மினல் இல்ம், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அல்லாஹ்வுடைய அறிவுரை, அல்லாஹ்வுடைய அறிவு ஞானம், அல்லாஹ்வுடைய நெறிமுறை அத்தனையும் உமக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் அவர்களுடைய மனமாச்சரியங்களை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்காது. மாலக மினல்லாஹி மின் வலி வலா நசீர், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வலி கிடையாது, உங்களுக்கு ஏற்படுகிற அத்தனை நெருக்கடிகளுக்கும் பொறுப்பாளன் கிடையாது, உங்களுக்கு உதவக்கூடிய உதவியாளனும் கிடையாது. அல்லாஹ் உங்களை அம்போ என்று விட்டுவிடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2ஆம் அத்தியாயம் 120ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான்.
5ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனம். பல முறை நாம் இதை கேட்டிருக்கிறோம். அஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யப்கூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யப்கூன். ஜாஹிலியத் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். மூடத்தனம், மடத்தனம், அறிவிலி என்ற அந்த அறியாமை காலத்தை தான் அல்லாஹ் ஜாஹிலியத் என்று சொல்கிறான். அப்ப அறியாமை காலத்தவர்களுடைய ஹுக்குமை, சட்டத்தை அவர்கள் விரும்புகிறார்களா? அறியாமை காலத்தவர்கள் ஏற்றுகிற நடைமுறைப்படுத்திய சட்டங்கள் அது எப்படி மனிதனுக்கு எல்லா காலத்துக்கும் தோதுவாக இருக்க முடியும்? ஒரு காலத்திற்கும் தோதுவாக இருக்க முடியாது. அன்றைக்கு அவனுக்கு அது மனதிற்கு சரியாகப்பட்டிருக்கும். இதை சட்டமாக்குவோம் என்று சட்டமாக்குவார்கள். அது சில காலங்கள் கடந்து போகிற போது ஐயையோ இது நமக்கு சரிப்பட்டு வரமாட்டுகிறது, நமக்கு சரியாக வரமாட்டுகிறது, எனவே நாம் இதை விட்டு விட்டு வேற ஒன்றை செய்வோம் என்ற நிலைக்கு போய்விடுவான். ஏன்? அவனுக்கு தீர்க்கமான அறிவு என்பது கிடையாது. மனிதனை பொறுத்தவரை எந்த தீர்க்கமான அறிவும் கிடையாது. முன்னால் ஒன்றை பேசுவான், பின்னால் ஒன்றை பேசுவான், ட்ரம்ப் மாதிரி. அப்ப இப்படிப்பட்ட மூடத்தனத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு எல்லா காலத்துக்கும் தோதுவானவைகளை, நெறிமுறைகளை, வாழ்வியலை, வழிகாட்டுதல்களை உருவாக்குகிற அறிவு ஞானம் கிடையவே கிடையாது. அதனால் தான் சொல்கிறான் அஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யப்கூன். அவர்கள் ஜாஹிலியத்தினுடைய சட்டத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன். அல்லாஹ்வை விட அழகான சட்டத்தை தரக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதரால முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து எழுதியவைகள் அல்ல இதெல்லாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதுதான் சட்டம் என்று இறக்கி தந்ததால் அதை சொல்கிற இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அதனால் அதை சரி என்கிறோம், அது சரியான சட்டம் என்கிறோம், அதான் இறுதி வரை மனிதனை வழிநடத்தும் என்று நாம் சொல்கிறோம். எனவே அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிற சட்டத்தை மிஞ்சி வேறு எதுவும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை இங்கு நான் கோடிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு மிகப்பெரிய முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்கள் நம்புகிற இந்த சித்தாந்தத்திற்கு எதிராக பல வகையான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகளாவிய அளவிற்கு நடக்கிறது, இந்தியாவிலும் நடக்கிறது. சந்தடி சாக்கில் சத்தம் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ஜார்க்கண்டில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இப்போது சில தினங்களுக்கு முன்னர் குஜராத்தில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பொது சிவில் சட்டம் எதற்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா இனங்களுக்கும் ஒரே சட்டம், எல்லோரையும் ஒரே சட்டத்தின் கீழ், ஒரே குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த உயரிய நோக்கத்தோனா? இல்லை, அதுவெல்லாம் நோக்கம் கிடையாது. அவர்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் உறுத்தும், முஸ்லிம் சமூகம் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. இவர்கள் ஏன் எல்லாவற்றிலிருந்து வேறுபட்டிருக்கிறார்கள்? இவர்களின் நடைமுறை ஏன் இப்படி மாறுபட்டிருக்கிறது? இவர்களையும் இழுத்து கொண்டு வந்து நம்மோடு பயணிக்க வைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் நினைப்பதை சாதிக்க முடியும் என்ற அந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த குரோதம், விரோதம், இதுதான் இது மாதிரியான சட்டங்களை உருவாக்கி வைக்கிறது. குஜராத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த பொது சிவில் சட்டம் குஜராத்தில் இருக்கிற அத்தனை இனங்களுக்குமான சட்டமா? அதே மலைவாழ் மக்களுக்கு தனி சட்டம். அப்ப என்ன பொது சிவில் சட்டம்? அவர்களையும் உள்ளடக்கியதானே குஜராத். அங்கு முஸ்லிம்கள் மட்டுமா இருக்கிறார்கள்? முஸ்லிம் அல்லாத எத்தனை இனங்கள் இருக்கிறது. அத்தனையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் சொன்னால் ஒரு சட்டம் தான் இருக்க வேண்டும் என்றால், அப்ப அவர்களையும் உள்ளடக்கித்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் மலைவாழ் மக்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அப்ப நோக்கம், அவர்களுடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு புரிகிறது. நீ என்ன சட்டத்தை கொண்டு வந்து விட முடியும்? அந்த அளவிற்கு அறிவு ஞானம் மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிறதா? இல்லை. நேற்று போட்ட சட்டத்தை இன்னைக்கு நடைமுறைப்படுத்த முடியவில்லை. போக்சோ சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. எத்தனையோ சட்டங்கள் சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்த முடியவில்லை.
அது உரிமையலாக இருந்தாலும் சரி, குற்றவியலாக இருந்தாலும் சரி, எல்லாம் பேரளவில் நபர்கள் பார்த்து, ஆளை பார்த்து, வலிமையை பார்த்து, இனத்தை பார்த்து அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்படித்தான் இருக்கிறது. அப்ப எப்படி நீங்கள் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவீர்கள், நடைமுறைப்படுத்த முடியும்? இது வேறொன்றுமல்ல, அவர்களுடைய குரோதத்தை, அவர்களுடைய அந்த விரோதத்தை, இந்த காழ்ப்புணர்வை வெளிப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு வழியில் சட்டத்தின் மூலமாக அதை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். நேற்று கூட ஒரு தினசரி நாளிதழில் ஒரு செய்தியை படிக்க நேர்ந்தது. அது என்ன? அதாவது பிரசவ காலம், பருவமடைதல் மற்றும் மாதவிடாய் காலம், இது இயற்கை உபாதை. இது பெண்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு இயற்கை உபாதை. இது பொது வழியில் பேசப்படாமல் இன்றைக்கும் இருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த பாரதிய சமூகம், பாரத சமூகம், பெண்களை கடவுளாக போற்றக்கூடிய சமூகம், அந்த சமூகம் அந்த 3 நாட்களை இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை உபாதை, மாதம் மாதம் பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மாத விலக்கு இயற்கை உபாதையை கருத்தில் கொண்டு அவர்களை நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல், யாரோடும் நீங்கள் பழகாமல், நீங்கள் தனித்திருக்க வேண்டும் என்று பாரத சமூகம் அந்த பெண்களை இப்படி பார்த்தது. ஆனால் அது தீண்டத்தகாத ஒன்றாக, அது விமர்சிக்கப்படக்கூடிய ஒன்றாக, அவர்களுடைய நலனில் அக்கறை எடுத்து பார்க்கப்பட்ட ஒன்று. இது சமூகத்தில் தீண்டத்தகாத ஒரு செயலாக இன்றைக்கு விமர்சிக்கப்படுகிறது என்று 3000, 2000, 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி உயர் சாதி சமூகத்தில் பெண்களுக்கு இது போன்ற மாதவிலக்கு வந்துவிட்டால் அவர்களை தனியாக கொல்லப்புறத்தில் அடைத்து மற்றவர்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் தொடர்பை அறுத்து அவர்களை தீண்டத்தகாத ஒரு ஜந்துகளாக, ஒரு தீண்டத்தகாத ஒரு பிறவியாக அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்களோ அது இப்போது ஏற்புடையதாக இருக்கிறது. எதற்காக? இப்ப பெண்களுக்கும் வேலை வாய்ப்பில் உரிமை தரப்பட வேண்டும், பெண்களுக்கும் சம உரிமை தரப்பட வேண்டும், அல்ல பெண்களுக்கும் வேலை வாய்ப்பில் என்ன அவர்களுக்கு வாய்ப்புகள் தரப்பட வேண்டும். அப்படி வாய்ப்புகள் தரப்படுகிற போது இது மாதிரியான நேரங்களில், இது மாதிரியான காலங்களில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த உபாதையால் அவர்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாது. அப்ப அதற்காக நீ மாதம் 3 நாள் விடுப்பு எடுத்துக்கொள் என்று சட்டம் ஏற்ற முடியுமா? இல்லை, பிரசவம் ஏற்பட்டால் பல நாட்கள் அல்ல பல மாதங்கள் அந்த பெண் விடுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்ற முடியுமா? அப்போ சட்டம் இயற்ற முடியாது. அப்போ சட்டமாக இயற்றினால் அது வேலைக்கு சரிப்பட்டு வராது. நாம அதை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் அல்ல, புரிதல். என்ன புரிதல்? அவர்களுக்கு இது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு. அந்த தொந்தரவு அவர்கள் வராமல் தான் இருப்பார்கள். அவர்களிடத்தில் நாம் வேலை வாங்காமல் தான் இருக்க வேண்டும். அதற்காக அவர்களை நாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதற்காக அவர்களுக்குரிய அந்த மாத வருவாயில், மாத சம்பளத்தில் அதற்கான பிடித்தத்தை பிடித்துவிடக் கூடாது என்று நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற நிலையைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு சட்டம் போட வேண்டியதானே? அப்ப இப்போது தான் இதை பற்றி சமூகத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்று இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இது பற்றி எழுதுவதற்கும் பேசுவதற்கும் இன்றைக்கு ஆதிக்க சக்திகள் இன்றைக்கு முனைப்பு காட்டுகிறார்கள். ஏன்? இது அவர்களுக்கு ஆதியிலே இது எதிரான விஷயங்கள். அது இன்றைக்கு எதிர்த்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதெல்லாம் முடியாது. மாதவிலக்கு காலங்களில், இது மாதிரியான உபாதை காலங்களில் அவர்கள் தனிமைப்படுத்தப்படக்கூடாது, அவர்கள் சமூகத்தோடு சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை நடைமுறையில் இருப்பது அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆதலால் இது சட்டம் அல்ல, இது புரிதல் என்று இப்படி லேசாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதை போன்று மெதுவாக இப்படி ஒரு கருத்து உருவாக்கத்தை இன்றைக்கு அதாவது நாளிதழ்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறது, உயர் ஜாதியினர்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள், பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பேசி என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் திருக்குரானில் என்றைக்கு இது குறித்து பேசியிருக்கிறான், என்றைக்கு இதை பற்றி என்ன எப்படி என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஏன்? அவன்தான் மனிதனை படைத்தவன், அவன்தான் காலிக். மனிதனை படைத்தவன் மனிதனுடைய ஒவ்வொரு கூறுகளும், ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி செயல்படும் என்பதை துல்லியமாக தெரிந்தவன். ஆண் எப்படி, பெண் எப்படி, ஆணுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன, பெண்ணுக்கான பலம் பலவீனம் என்ன என்பதை துல்லியமாக தெரிந்தவன் அவனை தவிர உலகத்தில் எவனும் இல்லை. ஆதலால் தான் அவனே இந்த சட்டத்தை திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான்.
என்ன சொல்கிறார்? 2ஆம் அத்தியாயம் 222ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். வயஸ்அலூனக அனில் மஹீல், நபியே மஹீலை பற்றி கேட்கிறார்கள். மஹீல் என்று சொன்னால் ஹைல், ஹைல் என்று சொன்னால் மாதவிலக்கு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிலக்கை பற்றி, அது எப்படி இப்படி ஏற்பட்டால் அந்த பெண்கள் என்ன செய்வது என்ற கோணத்தில் உம்மிடத்தில் அதை ஒரு கேள்வியாக முன்வைக்கிறார்கள். யஸ்அலூனக அனில் மஹீல், அல்லாஹ்வுடைய தூதரே மாதவிலக்கை குறித்து நீங்க என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதரா, கலாசாலையில் பல்கலைக்கழகங்களில் மிகப்பெரிய கல்லூரிகளில் அது குறித்து ஆய்வு ரீதியாக படித்து பட்டம் பெற்றவர்களா? இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். குல் ஹுவ அதன், அல்லாஹ் சொல்கிறான் அது ஒரு உபாதை, அது பெண்களுக்கு இயற்கையிலேயே அல்லாஹ் அமைத்திருக்கிற ஒரு உபாதை. குல் ஹுவ அதன், எனவே அந்த உபாதை காலத்தில் ஃபாதஸிலுன் நிசா ஃபில் மஹீத், அந்த உபாதை காலத்தில் பெண்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள், பெண்களோடு உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளவுதான், அதை செய்யாதீர்கள். ஏன்? அதே ஒரு உபாதை, அந்த உபாதையில் நீங்கள் அந்த பெண்களோடு கூடி குழா வேண்டும் என்று நினைக்கிற போது அது இன்னும் மேலும் உபாதையை பல மடங்காக பெருக்கும். அது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய வேதனையும் துன்பத்தையும் தரும். ஆதலால் அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள். ஃபாதஸிலுன் நிசா ஃபில் மஹீத் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதவிடாய் காலத்தில் நீங்கள் அந்த பெண்களோடு அதாவது உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறான். வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்துஹுர்ன, எதுவரை நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது? அந்த பெண்கள் சுத்தமாகும் வரை, மாதவிலக்கு நிற்கும் வரை உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள். 3 நாள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். 3 நாள் என்று இவர்கள் முடிவு வைத்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய உடலுக்கூரை பொறுத்து, அந்த பெண்ணுடைய அதாவது சூழ்நிலையை பொறுத்து அந்த பெண்ணுக்கு 3 நாள் கூட மாதவிலக்கு வரலாம், 3 மணி நேரம் கூட வரலாம், 3 வினாடி கூட வரலாம், 1 வாரம் கூட வரலாம், 10 நாள் கூட வரலாம். அல்லாஹ் அதை இத்தனை என்று வரையறுத்து சொல்லவில்லை. அந்த காலம் என்ன காலம்? அந்த காலம் முடிந்து சுத்தமாகிற காலம் வரை அந்த பெண்களிடத்தில் நீங்கள் உறவு வைக்க வேண்டாம். ஏன்? அது ஒரு உபாதையான காலம். அந்த காலத்தில் பெண்களை சங்கடப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபஅத்துஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன ஃபஇதா ததஹர்ன ஃபஅத்துஹுன்ன மின் ஹைஸு அமரக்குமுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் சுத்தமாகிவிட்டால், மாதவிலக்கு நின்று சுத்தமாகிவிட்டால், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கட்டளையிட்டிருக்கிறானோ, எப்படி உத்தரவு போட்டிருக்கிறானோ, எப்படி வழிகாட்டி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் அவர்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருந்துகின்றவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பாவமன்னிப்பு கேட்டு திருந்தியவர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஏன்? கடந்த காலத்தில் அப்படி செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த மாதவிலக்கு காலத்தில் பெண்களோடு நீங்கள் உறவு வைத்து ஒரு தவறை செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். சுத்தமாக இருக்கின்றவரை தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் அந்த சட்டத்தை சொல்லி காட்டுகிறான். இது ஏன் இங்கு குறிப்பிட சொன்னால், எத்தனை ஆண்டுகள் மனிதன் உருவாகி என்ன மாதிரியானவைகளை எல்லாம் மனிதன் இன்றைக்கு கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான், எப்படிப்பட்ட காலத்தில் மனிதன் வாழ்கிறான். ஆனால் எத்தனையோ 1000 எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னர் அறியாமையின் அதாவது மூடத்தனத்தின் உச்சத்தில் வாழ்ந்த அந்த அரபு மக்களுக்கு, உலகமே என்னவென்று தெரியாத மக்களுக்கு இப்படி பெண்களை குறித்த சட்டத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்து இப்படித்தான் பெண்கள் நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு இந்த காலம் இந்த பருவத்தில் இந்த காலத்தில் அந்த பெண்களை இப்படித்தான் நீங்கள் நடத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்க்கமான ஒரு சட்டத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிற போது மனிதனால் நிச்சயமாக இது போன்று தீர்க்கமான எல்லா வகையிலும் உள் நுழைந்து அந்த மனிதனுக்கு சாதக பாதகங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு சரியான சட்டத்தை மனிதனால் நிச்சயமாக தரவே முடியாது. அப்படி இருக்கிற போது இந்த மனிதனுடைய சட்டங்கள் எப்படி ஒரு குடையின் கீழ் பல சித்தாந்தங்களை கொண்டவர்களை, பல எண்ணங்கள் கொண்டவர்களை ஒரு குடையின்கள் எப்படி கொண்டு வர முடியும்? கொண்டு வரவே முடியாது. எனவேதான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், குல் இன்ன ஹுதல்லாஹ் ஹுவல் ஹுதா,
நபியே சொல்லுங்க, என்பவன் தனி, பெண் என்பவள் தனி, இரு சாராருக்கும் பொதுவானவைகளும் இருக்கிறது, வெவ்வேறான சட்டங்களும் இருக்கிறது. இதெல்லாமே ஒரு கட்டுக்கோப்பாக இறைவனை கடவுளாக அல்லாவை எஜமானனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் இது எதிரிகளுடைய கண்ணை உறுத்துகிறது. அதை சிதைக்க வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிறார்கள். உண்மையிலேயே பெண்களுக்கான சட்டங்கள் அவர்களுடைய உரிமையை பறிக்கிறதா இல்லையா என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நம்முடைய உரைகளிலே அதை அறிந்து கொள்வோம். வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2ஆம் அத்தியாயம் 228ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வலஹுன்ன மிஸ்லுல் லதி அலைஹின்ன பில் மாரூஃப் வலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா வல்லாஹு அசீசுன் ஹக்கீம். 2ஆம் அத்தியாயம் 228ஆம் வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வலஹுன்ன மிஸ்லுல் லதி அலைஹின்ன பில் மாரூஃப். அந்த பெண்களுக்கு அவர்களுக்கும் சில உரிமைகள் இருக்கிறது. பெண்களுக்கும் சில உரிமைகள் இருக்கிறது. பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லவில்லை. பெண்களுக்கும் உரிமைகள் இருக்கிறது. வலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா. ஆண்களுக்கும் இருக்கிறது. ஆனால் ஆண்களுக்கு பெண்களை விட சில வித்தியாசமான உரிமைகள் கடமைகள் இருக்கிறது என்று சொல்கிறான். வலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா. ஆண்களுக்கு பெண்களை விட சில உரிமைகள் கடமைகள் இருக்கிறது. பெண்களுக்கு முற்றாக உரிமையும் கடமையும் இல்லை என்று இல்லை, அவர்களுக்கும் இருக்கிறது. பெண்களை விட ஆண்களுக்கு சில அதிகப்படியான உரிமைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் 2ஆம் அத்தியாயம் 228ஆம் வசனத்தை சொல்கிறான். ஆக பெண்களுக்கு என்று உரிமை முழுக்க இஸ்லாமிய சமூகத்தில், முஸ்லிம் சமூகத்தில் பெண்களுக்கான உரிமைகள் முழுமையாக மறுக்கப்பட்டு அவர்கள் அடிமைகளாக நடத்தப்படுவது என்பது இது ஒரு தவறான ஒரு பிரச்சாரம். அதாவது இந்த சமூகத்தை பற்றிய ஒரு தவறான புரிதலுக்காக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பிரச்சார யுக்தியே ஒழிய யதார்த்தம் அதுவல்ல. இஸ்லாம் என்பது குர்ஆனை அடிப்படையாக கொண்டது, அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டது. அதில் எந்த கட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆணுக்கான உரிமை மறுக்கப்படவில்லை, பெண்களுக்கான உரிமையும் மறுக்கப்படவில்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டுகிறான். புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானா என்று கேட்டு, நாளையிலிருந்து வழக்கமாக நம்முடைய பெண்கள் மதரசாவும் கல்லூரியும் நடைபெறும் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.